ஹாய், பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், ஓகேவா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. ஓகேங்களா? நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள். ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் ஊற்றுறேன். ஒரு 100 கிராமில் ஊற்றிட்டேன். ஆயில் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை, அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். இருங்க பார்க்கலாம். அது போட்டு ஒரு வதங்கி வதக்கணும். இது வதக்கோனையே வெங்காயத்தை போடணும். இதை வதக்கிக்கிறேன். இல்லை, இது வதங்கும் போதே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டணும். ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நேரம் இருக்கும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா மெரூன் கலராக கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மொறுன்னு வைக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வெங்காயம் வதங்க நமக்கு சாப்பாடு கெட்டு போகாது. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்ட வேண்டியதான். இவ்வளோ தக்காளி இது போட்டு நம்ம தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போட்டாக்க கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருக்கும். வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே வதங்கின பிறகு நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பார்க்க அழகாகவே இருக்கும். வதக்கிட்டே போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டை போடுறது தான். சாந்து கொஞ்சம் கிரேவி மாரி ஆயிடுச்சு. இதில் தயிர் கலந்துக்கணும். அடுத்தது பிரியாணி பவுடர் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறோம். அதை போடுறோம், கடைசியாக தான் போடுவோம். இது இன்னும் வதங்கணும். இப்போ நெய் ஊற்றிட்டேன். வீட்டில் செஞ்ச பிரியாணி பவுடர் இது நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் செஞ்ச பிரியாணி பவுடரை போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பவுடரு போட்டு செஞ்சால் செம்ம நல்லாயிருக்கும். பாருங்கள், செஞ்ச பிறகு எப்படின்னு பாருங்கள். அடுத்து சிக்கன் ரைஸ் எல்லாம் போட போகிறேன். சுத்தமாக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நான் ரைஸு போட போகிறேன்.